ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. பக்தி செலுத்த செலுத்த செலுத்ததான் பாவங்களெல்லாம் பொடியாகும், இறக்க சிந்தை வரும், செல்வநிலை பெருகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பொல்லாத காமத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்கு என்ன எவ்வாயின்னு கேட்டான். ஏயாவருக்கு உட்பகைவனாக இருக்கானே காமம், ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கிறான். பிறந்ததே காமத்தில் பிறந்தான். தாய் தந்தையின் காமத்தால் பிறந்தது தான் இந்த உடம்பு. தாய் தந்தையின் காமமே நமக்கு இருக்குது, தந்தையின் சுக்கிலே நமக்கு உண்டு. ஆகவே காமத்தில் பிறந்த நான் எப்போதும் காம சிந்தையாவை கீழ்த்தரமான புத்தியில் இருக்கிறேன். நான் எப்படி ஐயா நான் உயரப்போகிறேன்? எப்படி எப்படி எப்போ என்னுடைய புத்தி போலவும் கீழ்த்தரமாக இருக்கின்றதே. நான் நில உயர்வேனா நான் நில உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா தாயே? வாய்ப்பு தரக்கூடாத எனக்கு? நீரெல்லாம் வென்று விட்டீரே, வெற்றி கண்டு விட்டீரே. யான் தடுமாறுகிறேனே பாவி. வெளியில் பேசுகிறேன் காமவில்லை என்று, ஆனால் உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறானே இந்த பாவி. என்னை நரகத்தை தள்ள பார்க்கிறானே, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்க பார்க்கிறானே. சிந்தனை ஒருநிலைப்படாது என்னை தடுக்கிறானே. உன் திருவடி பூசிக்க தடுக்கிறானே இந்த பாவி. இந்த பாவியிலிருந்து நான் எப்படியா விடுபடுவேன்? வெற்றி கண்ட நீரே, வெற்றி தலைவனே அகத்தீசா, வெற்றி தலைவனே திருமூல தேவா, வெற்றி தலைவனே புஜன் மகரிஷையா, வெற்றி கண்ட தலைவனே காலாங்கிநாதா, வெற்றி கண்ட தலைவனே கொங்கண மகரிஷையா, வெற்றி கண்ட தலைவனே திருஞான சம்பந்தரையா, வெற்றி கண்ட தலைவனே திருநாவுக்கரசரையா, நீரா வெற்றி கண்டு விட்டீரே. நான் தடுமாறுகிறேன் பாவி, வெல்ல முடியாது தடுமாறுகிறேன். பாவி என்னை வஞ்சிக்கிறான், காமம் என்ற பாவி உட்பகையாக இருந்து என்னை வஞ்சிக்கிறான். அதுக்கு உபாயம் இல்லையோ? உபாயம் எனக்கு தரக்கூடாதோ? அதுக்குரிய உபாயமும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தந்து என்னை ரட்சிக்கூடாதோ? அது வெல்லுகின்ற வல்லமை எனக்கு தரக்கூடாதோ? வெல்லுகின்ற வைராக்கியம் தரக்கூடாதோ? அதுக்கு வாய்ப்பை தரக்கூடாதோ? அப்படின்னா நான் பாவம் செய்து விட்டேன். அப்போ பாவியாக இருந்தாலும் நாமத்தை சொல்லுவேனா? நான் இவ்வளோ பேர் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அல்லவா? நான் புண்ணியவன் அல்லவா? எப்போதெல்லாம் நாமத்தை சொல்லணும் அப்போது நான் புண்ணியவன் ஆகிவிட்டேன். ஆனால் என்னை புண்ணியவன் ஆனாலும் என்னை உள்ளிருந்து வஞ்சிக்கின்றதே பாவி, வஞ்சிக்கிறானே இந்த பாவிக்கு. காம உட்பகையாக இருக்கிறானே. வெளிப்பகையை நான் வென்று விட்டேன். வெளிப்பகையை யார் பணம் கொடுத்தாவது காலில் இருந்தாவது மன்னிப்பு கேட்டுவிடுவேன். என்னால் யாரையும் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது என்னால் என் மீது ஒரு பகை இருந்தால் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டு அவன் பகையின் மாற்றிக்கொள்வேன். அதை என் குணத்தை மாற்றிக்கொள்வேன். வெளியில் பகை இருந்தால் பகைவனிடம் சென்று ஐயா நான் அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு, கோபத்தில் பேசிவிட்டேன் என்று உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று காலில் விழுந்து கொண்டால் அவன் பகையை மறந்து விடலாம். நான் அறியாமல் பேசிவிட்டேன், கோபத்தில் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடையா என்று பகைவன் காலில் விழுந்து கேட்டால் மன்னித்து விடுவான். சரி போடா விட்டுருவோம். ஆனால் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை வஞ்சிக்கிறான் கொடும்பாவி, காமம் என்ற கொடும்பாவி என்னை வஞ்சிக்கிறான். கெஞ்சினேன், தொடர்ந்து கேட்கிறேன், என்னை விட்டு நீங்கிவிடு, என்னை வஞ்சிக்காதே என்று கெஞ்சி கேட்கிறேன். காமுகுனை உள்ளே இருந்து வஞ்சிக்கக்கூடிய அந்த பாவியை உள்ளே இருந்தே என்னை வஞ்சிக்கிறான். உட்பகைவனாக இருக்கிறான் அவன். வெளிப்பகை வென்று விட்டேன், வெளிப்பகை அன்பு காட்டி விட்டேன். அன்பாக பேசுகிறேன், மலர்ந்த முகத்தோடு இனிமையாக பேசுகிறேன். ஆனால் வெளிப்பகை எனக்கு இல்லை. அப்படி வெளிப்பகை இருந்தாலும் அவனுடைய மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் அவன் மன்னிப்பு கேட்டு பகையை மாற்றிவிட்டேன். ஆனால் உள்ளே இருந்து வஞ்சிக்கிறானே பாவி, காம உட்பகைவனும் உட்பகையாக இருந்து வஞ்சிக்கிறானே, அவன்தானே எனக்கு அமனாக மாறுவான். அவன்தானே நரகத்தை மூப்பு உண்டு பண்ணுவான். அவன்தானே ஈழையறும்படி உண்டு பண்ணுவான். அவன்தானே மரணத்தை உண்டு பண்ணுவான். இந்த பாவியை நான் வெல்ல முடியவில்லையே, நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும்.